கதை ஒருவருக்கு வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாடுவது வழக்கம். அவர் மட்டும் இல்லாமல் தன் நண்பர்களையும் கூடவே அழைத்து செல்வார். காட்டுக்கு போனதும் ஆளாக ஒரு பக்கம் போயிட்டு வேட்டையாடுவாங்க. சாயங்காலம் தான் திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவங்களை சொல்லிக்குவாங்க. அவங்கவுங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ராஜா பரிசு அவங்களுக்கு தருவார். இது மாதிரி ஒரு தடவை வேட்டைக்கு போயிட்டு வந்து பேசுகிறதுக்கு உட்காடுறாங்க. ஒருத்தன் சொன்னான், தன் வீரதீர செயல்களை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போதில்ல, அதனால். ஒருத்தன் சொன்னான், ராஜாவே, நேற்று என்ன நடந்தது தெரியுமா? நான் வேட்டையாடும்போது என் எதிரே சிங்கம் வந்து வாயை திறந்து கொண்டு வந்தது. நான் பயப்படவில்லை. என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு கல்லை எடுத்து குறிப்பார்த்து வீசினேன். அந்த கல் அந்த சிங்கத்தின் வாயில் சரியாக மாட்டிக்கொண்டது. பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த சிங்கம் என்னை பார்த்து பயந்து திரும்பி ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ராஜா, சபாஷ் சபாஷ், இப்படித்தான் இருக்கணும், எப்பேற்பட்ட வீரன் என்று பாராட்டு பரிசு கொடுத்தான். ரெண்டாவதாக ஒருத்தன், அரசே, நான் போகிற பாதையில் ஒரு ஆறு ஒன்று குறுக்க இருந்துச்சு. நான் குளிக்கலான்னு இறங்கினேன். குளிச்சுட்டு இருக்கும்போது என் காலை யாரோ கவி இழுப்பது போல் உணர்ச்சி இருந்தது. நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரே துள்ளாக துள்ளி பார்த்தால் அது ஒரு முதலை. நான் என்ன செய்தேன் தெரியுமா? அப்படியே எகிரி அந்த முதலை முதுகில் உட்காந்தேன். பிறகு அதை கரைக்கு போகும்படி செய்தேன். அதுவும் கரைக்கு போச்சு. கரைக்கு போன பின்ன நான் அங்கேருந்து அப்படியே எகிரி தரையில் குதித்தேன். தரையில் குதிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். மூணாவதாக ஒருத்தர் ஏஞ்சான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசு, நான் போயிட்டு இருக்கும்போது 2 மலைப்பாம்பு என்னை கடிப்பதற்காக துரத்தி வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 2 பாம்பையும் வாளை பிடித்து 2த்தையும் முடிச்சு போட்டு விட்டுட்டேன். இந்த பாம்பு அங்கே இழுக்க, அந்த பாம்பு இங்கே இழுக்க, ஒரே தமாஷா இருந்தது என்று சொன்னான். அப்பப்பா, என்ன பலே பலே, என்ன வீரம் என்று பாராட்டினான். நாலாவதாக ஒருத்தன் எழுந்தான். அரசு, எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? நேற்று என்ன ஒரு கரடி துரத்தின்னு வந்துச்சு. நான் வேகமாக ஓடினேன். ஓடி 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 மலை உச்சிக்கே போயிட்டேன். அடுத்து ஒரு அடி எடுத்து வச்சா கூட அது அதில் பாதாளம் அப்படியே நின்றுருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ராட்சச கழுகு பறந்துன்னு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அப்படியே உயர எழும்பி அந்த ராட்சச கழுகின் கால்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிட்டே போயிட்டு இருந்தேன். பிறகு ஒரு நல்ல இடம் வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே குதித்து வீடு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு தான் எல்லோரும் பாராட்டினாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க, ஆஹா ஓஹோஹோ. கடைசியாக ஒருத்தர் இருந்துச்சான். அரசே, நான் போகும்போது என்னை ஒரு யானை துரத்தின்னு வந்துச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை நோக்கி வருது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த யானையினுடைய வாலை பிடிச்சி உயர தலைக்கு மேலே தூக்கி கிரு 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 கிருன்னு சுற்றினேன். அது சுற்றி மேலே வீசி எறிஞ்சேன். அது அப்படியே மேலே போயிடுச்சு. அது இன்னும் போயின்னு இருக்குது, உனக்கு கீழே வந்து சேரலை அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்தது. என்ன, நீ ஒரு யானையை தலைக்கு மேலே தூக்கி வீசி அடித்த, அது மேலே போச்சு, இன்னும் வந்து சேரலை, அதை நான் நம்பணுமா? என்ன முட்டாள் நினச்சியா அப்படின்னு கோவப்பட்டார். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான், அரசு, ஒரு சிங்கத்தின் வாயில் கல் மாட்டிக்கிட்டு தான் நம்புறீங்க. அதுக்கப்புறம் முதலையின் முதுகில் சவாரி செஞ்சதையும் நம்புறீங்க. கரடி துரத்தின்னு வந்ததையும் நம்புறீங்க. கழுகு காலை பிடிச்சின்னு தொங்குறதையும் நம்புறீங்க. மலைப்பாம்பை 2 வாலையும் கட்டி போட்டு 2 இறுகிடுச்சுன்றதையும் நம்புறீங்க. நான் சொல்கிறத மட்டும் ஏன் நம்ப மாட்டேன்றீங்க இன்னும் கேட்டான். போய் சொன்னவங்க எல்லாரும் தலையை தொங்க போட்டுட்டாங்க. பிறகு ராஜா சொன்னார்,
நீங்கள்லாம் என்னை முட்டாளாக்கிட்டீங்க. ஆனால் இவன் தான் உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு புரிய வச்சான். இவன் தான் உண்மையான வீரன், இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பரிசையும் அவனுக்கே கொடுத்துட்டானா. இதுதான் ஒரு கதை. என்ன கதை நல்லா இருந்துச்சா? நீங்களும் இந்த கதையில் வர இளைஞனை போல் உண்மையை பேச பழகிக்கணும். உண்மையாக பேசுகிறவன் தான் உண்மையான வீரன், உண்மையை மட்டும் பேசுகிறவன் தான் உண்மையான தைரியசாலி. இதுதான் இந்த கதை சொல்கிற நியதி. சரி, இந்த கதையை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் புகழேந்தி.